ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ தலைப்பு பார்க்க போகிறோன்னா, ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் யார் பண்ணலாம், யார் பண்ணக்கூடாது, எந்த மாதிரி கிரக நிலைகள் இருந்தால் பண்ணலாம், நம்ம ஜாதகத்தில் எந்த மாதிரி கிரக நிலைகள் நம்ம ஜாதகத்தில் இருந்தால் பண்ணக்கூடாது, அந்த டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ ஜென்ரலாகவே ஃபைனான்ஸ் அப்படின்னு சொன்னாலே முக்கியமான நம்ம எடுத்துக்க வேண்டிய கிரகம் சுக்கிரன். ஏன்னா சுக்கிரன் குருன்னு சொன்னால் கூட குரு பெரும்பணம் அப்படின்ற ஒரு இதில் போய் கேட்டகரியில் போயிடும். ஸோ அதனால் நம்ம சுக்கிரன் நம்ம ஃபைனான்ஸ் பிஸ்னஸ்க்கு சுக்கிரன் அப்படின்ற கிரகத்துடைய காரகத்துவம் நமக்கு நல்லா இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம அந்த சுக்கிரன்ற கிரக காரகத்துவம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு யார் பண்ணக்கூடாதுன்ற இது சொல்லி பார்த்துடலாம். சுக்கிரன் கூட நம்ம ஜாதகத்தில் இது எந்த லக்னமாகவும் இருக்கலாம், எந்த ராசியாகவும் இருக்கலாம். ஸோ சுக்கிரன் கூட நமக்கு சேரக்கூடாத கிரகங்கள்னு 2 இருக்குது. அதாவது சந்திரனும் கேதுவும் சேரக்கூடாது. சந்திரன் என்னென்னா 15 நாள் வளர்பிறையாகவும் 15 நாள் தேய்பிறையாகவும் இருக்கிறதுனால சந்திரனுக்கு அந்த ஸ்டெபிலிட்டி அப்படின்ற ஒரு ஸ்திரத்தன்மை கிடையாது. அதனால் சுக்கிரனும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா, அப்படி இல்லைன்னா சுக்கிரன் கூட 1, 5, 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்குன்னா நம்ம அந்த மாதிரி இருக்கிற அமைப்பு இருக்கிறவங்களுக்கு ஃபைனான்ஸ் பிஸ்னஸ், இந்த லோக்கல் தண்டல் கூட்டுறது, அப்புறம் இந்த சிட் ஃபண்டு நடத்துறது, இதெல்லாம் அவங்களுக்கு செட் ஆகாது. அப்புறம் இன்னொரு இது கிரகம் கூட சுக்கிரன் கூட எதை இருக்கக்கூடாது அப்படின்னா அது கேது. கேது தடை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்ட்டு நம்ம இதில் நம்ம ஜோதிடத்தில் சொல்லப்படுது. அதனால் சுக்கிரன் கூட கேது இருக்கிறவங்க ஜாதகத்தில் சுக்கிரன்றது பணம், கேதுன்றது தடை. ஸோ அதனால் அந்த சுக்கிரன் கேது சேரும்போது தடையை கொடுக்கும். அவங்க பணத்தை மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க நம்பி. ஆனால் அவங்களுக்கு கேது என்ன பண்ணுவார்னா அவங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்குற மனசை அவருக்கு தரமாட்டார். கொடுத்துட்டாங்க இல்லையா, இப்போ எப்போ நம்ம ரிலாக்ஸாக கட்டிக்கலாம், எப்போ நம்மக்கிட்ட காசு இருக்கோ நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் கேது கொடுத்துருவார். அதனால் சுக்கிரன் கேது ஒன்றா இருக்கிறவங்க, அப்படி இல்லைன்னா சுக்கிரனோட 1, 5, 9 கேது சேர்ந்து இருக்கிறவங்க இந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸில் கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது. அப்படி மீறி ஈடுபட்டாங்கன்னா பெரிய நஷ்டமாயிடும். அப்புறம் அடுத்த இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதே சுக்கிரன் கூட நட்பு பாராட்டக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது 2. அது சனியும் ராகுவும். சனி, சுக்கிரன், ராகு இந்த 3மே இந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ்க்கு யாருக்கு ஒன்றா இருக்கோ, இல்லைன்னா 1, 5, 9 சேர்ந்துருக்கோ அவங்க இந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸில் கொடிகட்டி பறப்பாங்க. எப்படின்னா அவங்களுக்கு சுக்கிரன்ன்றது பணம், சனின்றது கர்மா, ராகுன்றது பிரம்மாண்டம். ஸோ இந்த சுக்கிரன் கொடுக்குற பணத்தை சனிங்கிற கர்மா திருப்பி அவங்களுக்கே வர்ற மாதிரி அது சப்போர்ட் பண்ணும். ப்ளஸ் இன்னும் பெரிய லெவலில் இந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சுக்கிரன் சனி கூட சேர்ந்து பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மாண்டத்தை தரக்கூடிய ராகு சேர்ந்து இருக்கணும். 1, 5, 9 அப்படி இல்லைன்னா ஒரே கட்டத்தில் எப்படி இருந்தாலும் சேர்ந்து இருந்தால் மட்டுமே அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸை நல்லா பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணுறவங்க மட்டும்தான் இது பண்ண முடியும், அதாவது ஷைன் பண்ண முடியும் அந்த பிஸ்னஸில். அப்போ தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொடுக்குற சின்ன அமௌண்ட்டில் கொடுக்குற பணம் ரிட்டர்ன் வரும். அது அப்புறம் அதே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிஸ்னஸ் பெருசாக ஆச்சுன்னா திரும்ப அந்த ராகு அப்படின்ற ஒரு பிரம்மாண்டம் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கொடுத்த பணம் பெரும் பணம் கொடுக்குறோன்னா கூட அதை ப்ராப்பராக நமக்கு ரிட்டர்ன் வரணும், நமக்கு ப்ராஃபிட் நல்லா வரணும், பிஸ்னஸ் நல்லா நடக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த ஒரு அமைப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க.
அப்படி உங்களுக்கு யாருக்காவது உங்கள் ஜாதகத்தை ஆராய வேணும், வேறு ஏதாவது பிரச்சனை, திருமண தடை, குழந்தை பாக்கியம், வேலை தடை, அப்புறம் தொழில் தடை, இந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா அதுக்கான ஏற்ற பரிகாரங்கள் எல்லாமே இருக்குது. ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா இந்த கீழே வர நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை நேராகவோ தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.